சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகனை யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நீங்கள் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலேயே தவேக தலைவர் விஜய் குறித்து பேசிய காட்சிகள் தமிழகத்தில் வைரலாக இருந்தது. இந்த பயணம் எதற்காக, உங்களுடைய சந்திப்பின் போது என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ராஜ்மோகன் அவர்கிட்ட பேச? நான் பேசுகின்ற போது அவர் தவேக தலைவர் இல்லை, தமிழ் மக்களுடைய ஒரு முதலமைச்சர். இந்த பயணத்திலே நான் முதலமைச்சர் அவர்களை உண்மையாகவே பார்க்க வேண்டும் என்ற ஆசை பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை என்றால் அவர் மிகவும் பிஸியாக இருப்பார் என்று தெரியும். இங்கே சட்டசபைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சரியான சந்தோஷம், ஆறுதலாக வந்து சந்திப்பேன். எதுவுமே இல்லை, அவர் ஒரு நேரடியாக பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்வது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற ஆசை. ஓகே, நீங்கள் வந்து இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழீழம் குறித்து நீங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? எங்களுடைய இலங்கை தமிழீழ மக்களாக நாங்கள் எதிர்பார்ப்பது முக்கியமான பிரச்சனை எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பான நீதி கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு இன்று அது தொடர்பாக கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் 16 வருடங்கள் கடந்திருக்கிறது. 100 வருடங்கள் கடந்தாலும் சில நாடுகளில் எத்தனையோ வருடங்கள் கடந்தும் நியாயம் கிடைத்திருக்கிறது. ஆகவே முக்கியமான எங்களுடைய நோக்கம் வந்து அந்த இனப்படுகொலைக்குரிய நீதியை தேடுவதுதான். அதற்கு தமிழக மக்களுடைய ஜனநாயகனும் இப்போ அவசரம் இல்லை, என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு உதவி செய்தால் போதும். ஓகே, இந்த மாதம் நீங்கள் ஏற்கனவே சொல்லி போல வந்து தமிழக மக்கள் வந்து இப்போ கொல்லப்பட்ட மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறீங்க? இது வந்து எங்களுடைய மக்களுக்கு என்னுடைய தந்தையை இழந்த மாதம். இந்த மாதத்திலே ஒரு நாட்கள் தான் என்னுடைய தந்தை கடத்தப்பட்டு கண்கள் எல்லாம் தோண்டப்பட்டு அவர் ஒரு தமிழ் போராளி என்பதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமில்லை, எத்தனையோ போராளிகள் கொலை செய்யப்பட்டு மண்ணுக்களை புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு வலி சுமந்த மாதம், அரசியல் செய்வதற்குரிய மாதம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு இந்த மாதத்தில் வந்து முக்கியமான விடயம் எங்களுடைய இனத்துக்கு நடந்த அநீதியை சர்வதேசங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான நோக்கம். அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்? இந்திய அரசாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல்? இந்திய அரசு எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மத்திய அரசும் தமிழீழ மக்களுக்குரிய நியாயத்தை வேண்டி தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. தமிழக மக்கள் நாங்கள் தான் உறவுக்காரர்கள். ஆகவே தமிழ் அண்ணனிடம் தான் கேட்கலாம், அண்ணா அடித்து விட்டார்கள், நீ தான் எனக்கு நியாயம் கேட்க வேண்டும் என்று அயலவனிடம் கேட்கலாது. இந்திய அரசு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அயலகர் அவர்கள் இலங்கையில் இருக்கிற சிங்கள மக்களுடைய அரசாங்கத்தோடு தான் எப்பவுமே நிற்பார்கள். அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழக மக்கள் எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வழிகளை வைத்து விற்பனை செய்கிறவர்களையும் அடையாளம் கண்டு கொண்டோம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்கள்னு யார் யாரை குறிப்பிடுறீங்க? எனக்கு தெரிந்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயலாளர் சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தமிழர்களுடைய வழிகளை கதைத்தாலும் இப்போது தன்னுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்காக எங்களை விற்பனை செய்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை தமிழக மக்களுக்கும் இருப்பதால் தான் இந்த வரை ஒரு சீட் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தொடர்ந்தும் அதே மாதிரியாக எங்கள் வழிகளை விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதத்திலே அரசியல் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டிருந்தால் தமிழீழத்திலிருந்து சிரட்டையிலே கஞ்சியை குடித்திருக்கலாம். அது பொதுமக்கள் அதை புகழ்ந்திருப்பார்கள். நான் யோசிப்பது முழுக்க இருக்கின்ற இந்த ஒரு சில நாட்களோ ஒரு வாரங்களோ ஒரு வாரங்களோ உயிரோடு இருப்போமோ தெரியாது. அந்த நாட்களில் தமிழக மக்களுக்கு என்னுடைய ஈழ மக்களின் வழிகளை சொல்லணும் என்று ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். நிச்சயமாக நான் வந்து பேசியதற்காக மிக நன்றி. தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் உறுப்பினர், தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் ஈழ பிரச்சனைகள் தொடர்பாக ஆழமான கருத்துக்களை பேச வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன்